காலையிலிருந்து இந்த விழா வந்து ஆண்டு விழா, அதாவது தேவார திருவாசகம் வகுப்பு ஆண்டு விழா வந்து ரொம்ப சிறப்பா காலையிலிருந்து ரொம்ப சிறப்பாவே நடந்து முடிஞ்சிருக்கு. விழாவோட நிறைவா வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசுகளை வழங்கி அதோட விழாவை நிறைவு செய்ய இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதி காத்து, யாரும் சலசலப்பா இருக்காதீங்க, ஒரு அமைதி காத்து அமைதியா உட்காருங்க. இந்த கூட்டு பிரார்த்தனையில யார் யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்க மனசுல ரொம்ப ஆழமா வந்து வேண்டிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை ரொம்ப வலிமையானது. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி, அருள்மிகு மருந்தீஷ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு கற்பகேஷ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவக்கொந்தீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். வந்து உடனே அருள் பாலிப்பாராம். அதனால வெக்கப்படாதீங்க, தூக்கி தலை மேல இப்படி கையை வச்சு போற்றி போற்றி சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். மேல கையை உயர்த்தி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இத மறக்கவே கூடாது. உங்க ஆசிரியர் வந்தாகணும் சிவாய நம போற்றி போற்றின்னு சொல்லணும். புரியுதுங்களா? திருச்சிற்றம்பலம். நல்லா படிக்கணும். அற்புதமான குழந்தைங்க, சிவ கொழுந்துங்க. இங்கேயே உக்காந்துட்டு இருக்கீங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் கொழுந்தாதான் இருக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா திருமுறை படிங்க. எல்லாமே இறைவன் கொடுப்பார். நம்ம திருமுறை படித்து நம்ம ஒழுங்காக அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா இறைவன் நம்மளோட இருப்பார். என்ன இப்போ மனசில் நல்லா நினச்சிக்கோங்க. எல்லாரும் நல்லாயி இந்த ஐயா மாதிரி நம்மளும் வந்து உட்காந்து பேசணும். என்ன ஐயா மாதிரி இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைங்க. சரியா? அதனால வந்துட்டு அதாவது ஐயா எவ்வளோ தொண்டு செய்கிறார் பாரு. நம்ம குடும்பத்தை வரைக்கும் பார்க்கக்கூடாது, பொது தொண்டு நம்ம செய்யணும்னு நினைச்சாலே இறைவன் நம்ம கூட இருப்பார், எல்லாமே நல்லா வழி நடத்துவார். அதனால ஓம்னு ஆரம்பிச்சு அவங்கவுங்க மனசுல நினைச்சுக்கோங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி ஓம்னு ஆரம்பிச்சு ஓம்னு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில அவ்வளோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ மகிமை. ஓ சைலன்ஸ். மனசுக்குள்ளார உங்களுடைய ஆசை என்னவோ பிரார்த்தனை பண்ணுங்க. ப்ளீஸ் கண்ணை மூடி. வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோள்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வெற்றிவேல் முருகனுக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து அம்மா பேர் கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரா எழுந்து வந்து ஐயா கிட்ட வாங்கிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா வந்து சத்தம் போடக்கூடாது. சரியா? ஒருத்தரா வரணும். யாரும் வருத்தப்படக்கூடாது. இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் மற்ற குழந்தைகள் எல்லாம் இந்த 1.5 வருஷத்துல வந்து சொன்ன உடனே அந்த கத்து கொடுத்த உடனே டக்குன்னு அந்த பிடிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்கள்லயும் அவ தான் பெரிய பொண்ணு. அதே மாதிரி படிக்கிறதுலயும் ஆர்வம். அவளுக்கு அந்த ஞானம் இறைவன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த பதிகனாலும் இன்னைக்கு நம்மளோட உட்காந்து படிக்க தயாரா இருக்கா. எம் யுவஸ்ரீ 10வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அற்புதமா பதிகம் பாடுறா. அவளுக்கு வந்து இந்த 12 திருமுறைனா என்னங்கிறது இங்க எத்தனை பேருக்கு இங்க இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 12 திருமுறை அப்படிங்கிறது 12 திருமுறை. அதாவது அது போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது ஒண்ணு சேர அந்த புத்தகம் வந்து ஒருத்தரோட இல்லத்துக்கு வருதுன்னா 7 ஜென்மத்து புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகம் அவங்க கைக்கு வரும், அவங்க வீட்டுக்கு வரும். அதுக்கு இந்த குழந்தைய சிறப்பா சிவகுழந்தீஸ்வரர் தேர்வு பண்ணியிருக்காரு. அடியார்கள் வந்து அந்த 12 திருமுறை புக்கை அவளுக்கு கொடுத்து ஒரு சிறப்பு செய்யும்படியா கேட்டுக்கிறேன். பாமா பாப்பா திரும்பிடா. இந்த ஆண்டு விழாவை நம்ம வருஷந்தோறும் கொண்டாடலாமா? சத்தமே இல்லையே. இது வந்து இந்த மாதிரி யாரு திருமுறைகள் படிக்க கத்துட்டு இருக்காங்களோ இதோட மதிப்பு ரொம்ப அதிகம். வந்து ஒரு திலகவதியார் ஒரு அப்பர் இருக்காரு அப்படின்னு, அந்த திலகவதியார் இவங்க தான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு உடம்பு நல்லாகட்டும் அப்படின்னு அதுல ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அதை எடுங்க. அதாவது இந்த ஆலயத்துக்கு வகுப்புக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா டிஃபன் பாக்ஸ் ஆமா, அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசா இந்த டிஃபன் பாக்ஸ். ஏன்னா இங்க நான் வரேன்னா அத்தனை அரேஞ்ச்மெண்ட் அவ பண்ணிடுவா. அழகா எடுத்துட்டு வந்து இந்த ஷீட் எல்லாம் விரிச்சு எல்லாரையும் உட்கார வச்சு என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் ரெடி பண்றதுல இருந்து. அடுத்தபடியா எம் நந்தினி, எம் சாரதி, ஹரிணி இல்ல ஹரிணி அவங்க அம்மா இருக்காங்களா? அந்த கண்ணப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுடைய கணவர் தான் என்ன முதல்ல இந்த வட்டம்பாக்கம் கிராமத்துக்கு அந்த 11 மணிக்கு இரவு கொண்டு வந்து விட்டவர். இவர் பத்மநாபன். இவர் ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த குழந்தை உட்காந்து சிவாய நம்ம சொல்ல ஏதோ ஒன்று பண்ண கரெக்டா வந்துடும். அதுக்கு ஒரு சின்ன பாட்டில். இது ஹரிணிக்கும் அந்த பத்மநாபனுக்கும் பேர் பத்மநாபனா இருந்தாலும் திருவாசக வகுப்புல வந்து அமருவார் அவரு. தரணிதரன் இவர் நல்லா சேட்டை பண்ணுவாரு. வாங்க, கிளாஸ கவனிக்கிறாரோ இல்லையா, நல்லா சேட்டை பண்ணுவாரு. செல்வி இவங்க வந்து பெருமாள் கோவிலுக்கு தொண்டு செய்யறவங்க. நம்ம சைவத்துக்குள்ள அப்பப்போ வந்து போவாங்க. திவ்யதர்ஷினி இவங்க தான் எனக்கு டீச்சர்ஸ் டே வாழ்த்து சொன்னவங்க ஒரு மாசம் கழிச்சு. லத்திகா, மதுமிதா, கே தினேஷ். நல்லா படிக்கணும். இவரு கே தினேஷ பத்தி ஒரு தகவல் சொல்லணுங்க ஐயா. ஐயா, இந்த குழந்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன். அழகா இங்க இருந்து கடைக்கு போயிட்டு குடுகுடுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் நீ தானே வாங்கிட்டு வந்த, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சின்னது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து என் கையில குடுக்குறான். ஏது யாரு வாங்கிட்டு வந்து குடுக்க சொன்னாங்க? இல்ல நான் தான் ஆண்டி வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வாங்கினேன். இல்ல எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அபினாஷ் வந்திருக்கியா? அபினாஷ்லாம் கிளாஸ்க்கு சரியாவே வர்றதில்ல, இருந்தாலும் கிஃப்ட் கரெக்டா வரணும் இனிமே. அடுத்தது ஐஸ்வர்யா, சிவன்யா. சிவன்யா யாருமா? சிவன்யா. வைஷ்ணவி. வைஷ்ணவி நல்ல பேரு, நல்லா படிங்க. கே நிதிஷ் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி ஆல் தி பெஸ்ட். திவாகர் அங்க பாருங்க, நல்லா படிங்க. சந்தோஷ் குமார். பூவரசி. இந்த ஒரு முட்டை
இந்துமதி இருக்கியாமா? இந்துமதி இல்ல. வேற எல்லாரும் வாங்கியாச்சு. வாங்காத குழந்தைங்க எந்திரிங்க, வரிசையா வாங்க, இப்படி வாங்க. செல்வா போற்றி, பொறுப்பவர் பூவனத்து அரணே போற்றி, பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட ஓராணை புள்ளிருக்கும் வேலூரானை, போற்றாரை அற்ற நாள் போர்க்கினேனே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகணும், எண்ணில் நல்ல கருணைக்கு யாதும் ஓர் குறையில்லை, கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சம்பலம்